வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் சட்டவிரோத மருத்துவமனை நடத்தியதற்காக இந்திய பெண் கைது. சட்டவிரோத நடைமுறைகளை எதிர்த்து போராடுவதற்கும் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கும் உள்துறை அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு பகுதியாக பர்வானியா கவர்னரேட்டில் உள்ள புலனாய்வுத்துறை மற்றும் ஜிலி பல்சியூக் புலனாய்வு பிரிவால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் குற்ற பாதுகாப்புத்துறை சட்டவிரோதமாக மருத்துவம் செய்ததற்காக ஒரு இந்திய நாட்டவரை கைது செய்திருக்கின்றது. ஜிலி பல்சியூக் பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகள் மீது நடத்தப்பட்ட கடுமையான நடவடிக்கையின் போது இந்த கைது நடைபெற்றிருக்கின்றது. இல்லத்தரசி என்று அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட அந்த பெண்ணொருவர் உரிமம் பெறாத மருத்துவமனையை நடத்தி வருவதாகவும் சட்டப்பூர்வ அங்கீகாரம் இல்லாமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதாகவும் புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். ஒரு குழந்தையை பரிசோதிக்கும் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த வளாகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் சுகாதார அமைச்சினால் பிரத்யேகமாக விநியோகிக்கப்பட்ட இரத்த அழுத்த மானிட்டர், ஸ்டெதஸ்கோப் மற்றும் பல்வேறு மருந்துகள் மற்றும் குழந்தைகளுக்கான பால்மா உள்ளிட்ட மருத்துவ பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. சந்தேக நபரால் தயாரிக்கப்பட்டு எந்த மருத்துவ மேற்பார்வையும் இல்லாமல் விநியோகிக்கப்பட்ட நாட்டுப்புற வைத்தியம் என்று அழைக்கப்படும் காப்சியூல்களையும் அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர். விசாரணையின் போது அந்த பெண் முறையான மருத்துவ தகுதிகள் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து உரிமம் இல்லாமல் மருத்துவம் செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். மேலும் சில மருந்துகளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து மற்றவற்றை உள்ளூர் மருந்தகங்களில் இருந்து வாங்கியதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். குற்றம் சாட்டப்பட்டவர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக பொருத்தமான சட்ட அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். குவைத் ஹஜ் பயண திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதால் யாத்திரிகள் நிம்மதியாக புறப்படுகிறார்கள். குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புனித பூமிக்கு புறப்பட்ட முதல் குழுக்கள் 1 மற்றும் 4 முனையங்கள் வழியாக குவைத் யாத்திரிகள் இன்று காலை ஹஜ் சீசன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றது. ஆன்மீக பயணம் அமைதியான மற்றும் செயல்திறன் உணர்வுடன் தொடங்கியிருக்கின்றது. இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பல மாத கவனமான திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பை பிரதிபலிக்கின்றது. குவைத் ஏர்வேஸ் மற்றும் சவுதி ஏர்லைன்ஸ் ஆகியவை ஆரம்ப விமானங்களை இயக்கியிருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் சுமார் 200 யாத்திரிகளை ஏற்றிச் சென்றிருக்கின்றன. முதல் குவைத் ஏர்வேஸ் விமானம் டெர்மினல் 4 ஜெத்தாவுக்கு சென்றிருக்கின்றது. இந்த புனித பயணத்தை தொடங்கும் குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான பிரியாவடை அளித்ததால் புறப்படும் ஓய்வறைகள் பக்தியின் சூழலால் நிரம்பியிருந்தன. குவைத் விமான நிலையத்தின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் கீழ் செயல்படும் இயக்குனர் மன்சூர் அல் ஹசீமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹஜ் யாத்திரை நடவடிக்கைகளின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் இன்று காலை 2 விமானங்கள் புறப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. திங்கட்கிழமை இறுதிக்குள் மொத்தம் 36 விமானங்கள் புறப்பட்டு கிட்டத்தட்ட 8000 குவைத் யாத்திரிகளை சவுதி அரேபியாவுக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றது. அவுகாப், சுகாதாரம் மற்றும் உள்துறை அமைச்சகங்கள் மற்றும் சுங்கம் மற்றும் தரைவழி சேவை வழங்குநர்களின் ஒருங்கிணைந்து செயல்பாடு துறையின் களக்குழுக்களை நியமிப்பது உட்பட டிஜிசிஏவின் விரிவான தயாரிப்புகளை அல் ஹசீமி கோடிட்டு காட்டியிருக்கின்றனர். இந்த குழுக்கள் யாத்திரிகளை புறப்படும் செயல்முறை முழுவதும் வழிநடத்தி உதவுவதில் ஈடுபட்டிருக்கின்றன. அனுபவத்தை சீராக்க அதிகாரிகள் பல நடவடிக்கைகளை செயல்படுத்தி இருக்கின்றனர். யாத்திரிகளுக்காக சிறப்பு கவுண்டர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. விமான நிலையத்திற்கு முன்கூட்டியே அல்லது வந்தவுடன் போர்டிங் பாஸ்கள் விநியோகிக்கப்படுகின்றன. மேலும் தாமதங்கள் மற்றும் நெரிசலை தவிர்க்க சுங்க நடைமுறைகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இஸ்லாமிய விவகார அமைச்சகம் புறப்பாடு மண்டபங்களில் தகவல் பிரசுரங்களை விநியோகிக்கவும், ஹஜ்ஜின் சடங்குகள் குறித்து யாத்திரிகளுக்கு கல்வி கற்பிக்கவும், ஆன்மீக அனுபவத்திற்கு அவர்கள் நன்கு தயாராக இருப்பதை உறுதி செய்யவும் பிரத்யேக அரங்குகளை அமைத்திருக்கின்றது. அல் சொயோசாவால் நேர்காணல் செய்யப்பட்ட யாத்திரிகள் மென்மையான மற்றும் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றனர். உயர் தரமான பராமரிப்பு மற்றும் திட்டமிடலை பாராட்டியிருக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களின் முயற்சிகளும் கடவுளின் விருந்தினர்கள் தங்கள் பயணத்தை ஆறுதல், பாதுகாப்பு மற்றும் மன அமைதியுடன் தொடங்குவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன. குவைத்தின் இன்றைய தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.5 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.81 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி
28.46 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.39 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.89 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 975.31 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 397.91 பங்களாதேசி டக்காஸ் ஆகும்.